சுகம் சித்தா யூடியூப் டிவி சேனல்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது குழந்தை பாக்கியம் பெறுவது சம்பந்தமான ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய, அதாவது உயிரணுக்கள் சுத்தமாக இல்லை, அசோஸ்பெர்மியா நிலை காணப்படக்கூடியவங்க நம்ம மருத்துவமனைக்கு வந்து எவ்வாறு சிகிச்சை பெற்றார்கள், எவ்வாறு அவர் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த மருத்துவ தொகுப்புல பார்க்க இருக்கிறோம். அதாவது அசோஸ்பெர்மியா நிலைன்னா ஒரு ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணமாகி குழந்தை பாக்கியம் பெறப்போகும் பொழுது விந்து உற்பத்தி இருந்தும் அந்த விந்தில் வந்து சுத்தமாக அணுக்கள் இல்லாத நிலை தான் அசோஸ்பெர்மியா நிலை எனப்படும். இந்த அசோஸ்பெர்மியா நிலை ஏற்பட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் பெறுவதில் பல பிரச்சனைகள் உண்டாகும். அவங்களுடைய கணவன் மனைவி இருவரும் எத்தனை தான் வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமாக காணப்படும். அப்படிப்பட்ட சவாலை போக்குறதுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வழிமுறையை கையாண்டாங்க, அவங்க எப்படி இருந்தாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது இந்த நண்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயது வந்து பார்த்தீங்கன்னா 36 வயதாகிறது. அவங்களுக்கு வந்து திருமணம் வந்து 29 வயசுல நடந்திருக்குது. திருமணமாகி 7 ஆண்டுகளாகியும் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை. எத்தனையோ மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க, பல மருத்துவமனை பல சிகிச்சைகள் பெற்றிருக்கிறாங்க. எந்த ஒரு சிகிச்சையிலும் அவங்களுக்கு வெற்றி அடையல. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமனையில வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செமன் அனலைஸ் ரிப்போர்ட் அவங்க எடுத்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய சுத்தமாக விந்து இல்லை, அவங்க வந்து உயிரணுக்களே சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட்ல வழங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவ மையத்துக்கு வர்றாங்க. கடந்த கால ரிப்போர்ட்டு அவங்களுடைய கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு முறையாக மருத்துவம் செய்ய தொடங்குறோம். கிட்டத்தட்ட 6 இருந்து 7 மாதங்கள் வரை அவங்களுக்கு தொடர்ந்து நம்ம என்ன வழிமுறைகள் சொன்னோமோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டாங்க. உதாரணமா கணவன் மனைவி இருவரும் பார்த்தீங்கன்னா தினமும் காலையில எழுந்து இறை வழிபாடு செய்ய வேண்டும். முதல் கடமையே அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இறை வழிபாடு செய்ய வேண்டும். அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம், என்ன வழிபாடு சார்ந்தவங்களா இருக்கலாம், உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தை காலையில எழுந்து வணங்கணும். இதுதான் முதல் கடமை. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி, கணவன் மனைவி இருவரும் நல்ல உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அதற்கு பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க 8 வடிவத்துல நடை பயிற்சி கையாள வேண்டும். இந்த முறையை அவங்க கையாண்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளினிக்ல வந்து பார்த்தீங்கன்னா பவர் பூஸ்டர் அப்படிங்கிற சூரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 வகையான மூலிகைகள் கலந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரெக்சல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா செமன் நாட் ப்ரொடக்ஷன்ஸ் செமன்ஸ் இல்லாமல் இருக்கிறது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே கவுண்டிங் இல்லை அப்படிங்கிறது எல்லாமே சரி பண்ணக்கூடியது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உடல் குளிர்ச்சிக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை அவங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கத்தை அவங்களுக்கு கடைபிடிக்க அறிவுறுத்தோம். அதாவது புதன் சனிக்கிழமை 2 நாட்கள்லையும் அவங்க வந்து கண்டிப்பாக எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல் உஷ்ணத்தை சரி பண்றதுக்கு இது பேருதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பழங்கள் சாப்பிடணும். விதை உள்ள பழங்கள், நாட்டு ரக பழங்களை சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். அதுபோல கீரைகள் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கை பிஞ்சு, முருங்கை பூ போன்றவற்றை கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதே போல முருங்கை பிசினை வந்து ஊற வச்சு எடுக்கும் பொழுது உடல் உஷ்ணம் சரியாகும். அதுக்கப்புறம் 3வதாக அவங்களுக்கு என்ன அறிவுறுத்தப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா நல்ல சத்தான உணவுகள் எடுக்கிறதுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதுபோல என்னென்ன சத்தான உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு தேவையான காய்கறிகள், கீரைகள், பழங்கள் எந்தெந்த மாதிரி உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறத இந்த அட்டவணை மூலமாக அவங்க ஃபாலோ பண்ணி வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நல கழிவுகள் நல்லா வெளியேறணும். காலையில எழுந்திரிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சிறுநீர் மலம் நன்கு கழிய வேண்டும். சிறுநீரும் மலமும் நல்லா கழியும் போது உடல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இயக்கமா இருக்கும். அதே போல நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா இயக்கங்களை சரி பண்றதுக்கு சத்தான உணவுகள் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அவர்கள் எப்போதும் ஆரோக்கியமான மனநிலை இருக்கணும்னா சரியான நேரத்துக்கு தூங்க போகணும். அப்போ தூக்கம் அவசியம். இந்த வழிமுறைகளையும் வாழ்வியல் முறைகளையும் உணவியல் முறைகளையும் அவங்க கடைபிடிச்சு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 அல்லது 7 மாதங்கள் தொடரும் பொழுது கிட்டத்தட்ட அவங்களுக்கு மில்லியன் கணக்கில் அணுக்கள் பெருக ஆரம்பிச்சு அசோஸ்பெர்மியா நிலைங்கிறது அவங்க வந்து ஒரு சந்தோஷமான மனநிலையா கணவன் மனைவி இருவருமே வந்து பரிசோதனை அடிப்படையில் எங்களுக்கு கிட்டத்தட்ட 60 மில்லியனுக்கு மேல அணுக்கள் பெருகி இருக்குது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ந்து அவங்க அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த பெண்மணியும் நல்லா நம்ம என்னென்ன மாதிரி வழிமுறைகள் சொன்னோமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. அவங்களுக்கு மாதவிடாய் காலத்துல விழுதி எண்ணெய் கொடுக்கப்பட்டது. விழுதி எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பத்தில் உள்ள கிருமிகள், அதாவது கர்ப்பப்பையில் உள்ள கிருமிகள், கர்ப்பப்பையில் தொற்றுகள் இருந்தாலும் சரி பண்ணும், கர்ப்பப்பையை சுத்தமாக்கிறதுக்கு பெரிதும் உதவி செய்யும். அதனால அவங்களுக்கு வந்து மாதவிடாய் காலத்துல விழுதினை கொடுக்கப்பட்டது. அந்த விழுதினை மூலமா நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசோஸ்பெர்மியா நிலையை கடந்து கருத்தரித்தலுக்கு தயாராகும் போது எந்த காலத்தில் சேர வேண்டும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக நம்மளுடைய சயின்டிஸ்ட், அதாவது நம்முடைய மருத்துவர்கள் வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்க சேர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது என்னன்னா மாதவிடாய் காலங்கள் தொடங்கின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருமுட்டை நல்லா வளர்ந்து வெடிக்கிறதுக்கு சில அறிகுறிகள் நம்ம உடம்புலே காட்டும். அந்த அடிப்படையில் அவங்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த காலங்களில் அவங்க இணைஞ்சிருந்தாங்க. அதே போல அவங்க குழந்தை பாக்கியம் பெற்றாங்க. இப்படி இதே போல ஒரு மாதத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது 30 இருந்து 35 அசோஸ்பெர்மியா நிலை காணப்படக்கூடியவங்களுக்கு நம்ம மருத்துவ மையத்தில் சிகிச்சை பெற்று வெற்றியும் அடைகிறாங்க. கிட்டத்தட்ட
அசோஸ்பெர்மியா நிலை மாற்றப்படக்கூடியதாக தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, காலங்கள் கடந்து கிட்டத்தட்ட ஒரு 45 வயது 50 வயது கடக்கும் பொழுதுதான் ஆண்களுக்கு வந்து அதை சரி செய்ய முடியாத நிலை காணப்படுகிறது. இருந்தாலும் கிட்டத்தட்ட நமக்கு நல்ல வெற்றியை தான் கொடுக்குது. அவங்களோட உடல் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பருமன் காணப்படும். அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, உடல் பருமனை வைக்கிற பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் அதை சரி செய்யறதுக்காக வேண்டிதான் அவங்களுக்கு 8 வடிவ நடனம் எடுக்க சொல்ல காரணமே. இந்த 8 வடிவ நடனம் எடுக்கும் போது அவங்களுடைய உடல் பருமன், அந்த கர்ப்பப்பை நல்லா அமையுது, அந்த எண்டோமெட்ரியத்தோட அளவுகள் இருக்கிறது, அந்த மாதிரி காணப்படுது. அதே போல பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை நல்லா பலமா இருக்கிறதுக்காக வேண்டி முருங்கைப்பூ கொடுக்கும்போது அவங்களோட கர்ப்பப்பை நல்லா பலமாகவும் ஆரோக்கியமாகவும் காணப்படுது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ முறையில் வந்து பாத்தீங்கன்னா வான்குமரி லேகியம், சதாவரி லேகியம், வெண்பூசணி லேகியம், இது போல மருந்துகளை பெண்கள் எடுக்கும் பொழுது அவங்களோட உடல் உஷ்ணமும் சரியாகுது. அதே போல குழந்தை பாக்கியமும் பெறுவதற்கு தகுதியான பெண்களாக மாறுறாங்க. நம்ம மருத்துவமனையில் வந்து பாத்தீங்கன்னா பல பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து உயிரணுக்கள் நல்லா இருப்பாங்க, எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா பெண்களுக்கு சில பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி காணப்படலாம். அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல் உஷ்ணம் காணப்படலாம். அல்லது மாதவிடாய் சரியா வராம இருக்கலாம். இப்படி எந்த நிலைகள் இருந்தாலும் சரி இந்த 3 மருத்துவத்தை கொடுக்கும் பொழுது அவங்க இயல்பு நிலைக்கு வந்துருவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அசோகாரிஷ்டம் அல்லது அசோகப்படை சம்பந்தமான மருந்துகள் கொடுத்து வரும் பொழுது அவங்க இயற்கையாகவே கருவுற தயாரிவாங்க. அப்போ இது போல நிலை காணப்பட்ட கிட்டத்தட்ட நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அசோஸ்பெர்மியா நிலை கடந்து குழந்தை பாக்கியம் பெற்று மகிழ்கின்றனர். அதனால அசோஸ்பெர்மியா பத்தி நீங்க கவலைப்பட அவசியமே இல்லை. எந்த நிலையில இருந்தாலும் சரி அது வந்து குணப்படுத்தக்கூடியதுதான். ஏன்னா மனநிலை வந்து நீங்க ஆரோக்கியமா வச்சிருந்தா மட்டும்தான் உடல்நிலை சரி செய்ய முடியும். மனநிலையை வந்து ஆரோக்கியமா இல்லைன்னா உடல்நிலை சரி செய்ய முடியாது. அதனால மனசை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கோங்க, இயல்பா இருங்க, ஆரோக்கியமான வழியில ஆரோக்கியமாக குழந்தை பெற்று நம்ம வந்து அசோஸ்பெர்மியா நிலையை கடந்து வாழ முடியும். நன்றி.